வெல்கம் டு ஐகே அகாடமி. நான் டிஎஸ்டி ரகுராமன், சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பீம், பிளிந்த் பீம் அண்ட் சில் பீம், அதுக்கப்புறம் லிண்டல் பீம் அண்ட் ரூஃப் பீம், இதெல்லாமே எந்தெந்த இடத்துல வருது, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில நம்மளோட சைட்ல விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது 1 BHK ஹவுஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் லெவலில் இருக்கு. இந்த கல்லுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் வரும். ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்ன பீம்ஸ் வரும், அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பக்கத்து பில்டிங்ல இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 லெவல், அதாவது நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா. 0 லெவல்ங்கிறது இந்த இடம். ஸோ நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்ல நம்ம ஒரு பீம் கொடுத்துருக்கோம். அந்த பீமுக்கு பேர் தான் கிரேட் பீம்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ கிரேட் பீம்ல இருந்து நம்ம 0 லெவல் செட் பண்றோம், அதாவது பேஸ்மெண்ட் லெவல். ஸோ இந்த 0 லெவல்ல போடுறது பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளிந்த் பீம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல், அதாவது ஒரு 2.5 feet ஹைட் ரைஸ் பண்ணி தான் நம்ம பேஸ்மெண்ட் 0 லெவல் செட் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாயில இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ வெளியில இருந்து மண் கொட்டி இந்த மாதிரி கிராவல் மண்ணை வந்து உள்ள கொட்டுவோம். அதனுடைய சாயில் ப்ரெஷர்ல இது வெளியில தள்ளாம இருக்கிறதுக்காக ஒரு பீம், பெல்ட் பீம் போட்டு எல்லா காலம்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பீம் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து பிளிந்த் பீம் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இதுல இன்னர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 0 லெவல் இந்த இடத்துல தான் இருக்கும். இங்க இருந்து 3 feet லெவல்ல சில். இந்த சில் வந்து பாத்தீங்கன்னா ஆல் அரௌண்ட் எல்லா இடத்தையுமே வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இந்த சில் யூஸ் பண்ணிருப்போம். இது விண்டோவுக்கு கீழே வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில் பீமினுடைய டீடைல்ஸ் அண்ட் யூசேஜஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இந்த ரூம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 3 inches or 2.5 inchesக்கு பாத்தீங்கன்னா சில் பீம் கண்டினியூஸ்ல இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது இல்லைங்களா ஜாயினரிஸ். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய இதுல ஒரு கேப் நம்ம கொடுக்குறோம். இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கேப் கொடுக்குறோம். ஸோ இந்த ஜாயினரிஸ்க்கு மேலேயும் லோட் ஆகும், வால் லோட் ஆக்ட் ஆகும், கீழே வால் இருக்கும். ஸோ சென்டர் போர்ஷன் நமக்கு வேக்கண்டா இருக்கு. இதன் மூலமா இங்க என்ன ஆகும்னா லோட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு இந்த இடத்துல கிராக்ஸ் ஃபியூச்சர்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல வருது இல்லைங்களா. ஸோ அந்த கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா கண்டினியூஸ் சில் பீம் கொடுக்குறோம். ஸோ இந்த வால் கண்டினியூஸ் வாலையும் அதை செப்பரேட் பண்றதுக்காக கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா காலம்ல ரீபார் பண்ணிடுவோம். இங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலம்ல ரீபார் பண்ணிடுவோம். சரி, ரீபார் பண்ணிட்டு இதுல வரதுனால இது காலத்தோட கனெக்டிவிட்டி வந்துடும். இதுக்கு அடுத்த வழி இது எந்த லெவல்ல இருக்கும் பாத்தீங்கன்னா 0 லெவல்ங்கிறது நம்ம ஃப்ளோர் ஃபினிஷ்ல இருந்து இது வந்து ஒரு 3 அடி லெவல்ல நம்ம செட் பண்ணுவோம். பேஸ்ட் அப்பான் த ஜாயினரிஸ்னுடைய டெப்த்தை பொறுத்து இருக்கு. இதனுடைய டாப் மட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிண்டல் பீம் வந்துடும். லிண்டல் பீம்ல நமக்கு தேவையான லாஃப்ட் கொடுத்துக்கலாம், வெளியில சன்ஷேட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதனோட டீடைல்ஸ் நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இப்போ சில் பீமுடைய டீடைல்ஸ் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த விண்டோடைய டெப்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வழக்கமா இது 3 feet லெவல், ஃப்ளோர் ஃபினிஷ்ல இருந்து 3 feet லெவல். பட் ஆனா இதுல இருந்து இன்னொரு 2 அடி கீழே இறக்கி இந்த இடத்துல தான் இங்கே ஒரு சில் கொடுத்து இங்க ஒரு சில் கொடுக்குறோம். ஏன்னா இது கண்டினியூஸ் சில்லா போகும். இது வந்து கனெக்டிவிட்டிக்காக வச்சிருக்கிறதா இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் விண்டோடைய டெப்த்தை பேஸ் பண்ணி இந்த சில் லெவல் நம்ம மாத்திக்கலாம். ஆனா லிண்டல் அப்படிங்கிறது ஒரே ஈவனா தான் வச்சிருப்போம். ஓகேங்களா. அடுத்த செக்ஷன். ஸோ இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 அடி மட்டம், அதாவது 0 செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து 7 அடி மட்டத்துல இருக்கிறது தான் லிண்டல் பீம். இங்க நமக்கு சன்ஷேட்ஸ் தேவைன்னா சன்ஷேட்ஸ் கொடுத்துக்கலாம், வீட்டுக்குள்ள லாஃப்ட் தேவைன்னா லாஃப்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் அந்த 9 inches இருக்கக்கூடிய லிண்டல் பீம்னு சொல்லலாம். அடுத்து மேல பாத்தீங்கன்னா தெரியும் ரூஃப் பீம் இருக்கும். ரூஃப் பீம்ல வந்து லோட் கேரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூஃப் பீம் கொடுக்கணும். அந்த வெளியில ப்ரொஜெக்ஷன் தேவைன்னா ப்ரொஜெக்ஷன் கேண்டிலிவர் ஸ்லாப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.